ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது இல்லையா? ஸோ அன்றைக்கி இனிஷியேஷன் கொடுக்க போகிறேன். அது ஒரு வாட்டி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோட பிகினிங்லேயே கொடுத்துட்றேன். யாராச்சும் இந்த மாதிரி கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். அன்றைக்கி நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் அன்றைக்கி பண்ணும்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல் அன்றைக்கி அதிகமாக இருக்கும். ஸோ சித்தர்களுடைய அந்த இதெல்லாம் நீங்கள் அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களோட குலதெய்வம், இன்னொரு விஷயம், உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம், இல்லைனா நீங்கள் வணங்குற அந்த சித்தர்கள், நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் யாரை வணங்குறீங்களோ அவங்க நேம் சொல்லி நான் உங்களுக்கு அந்த இனிஷியேஷன் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா, அது மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். இதை தவிர்த்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் வச்சுருக்கேன். ஆரா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாஸ்டர் கிளாஸ், அதை பற்றின டீட்டெயிலும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு மெத்தடு, ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா வித பிரச்சனையிலிருந்தும் பர்மனெண்ட் ரெமெடி, உங்களோட என்ன சொல்கிறதுன்னா, இந்த பிறவி நீங்கள் முடித்து நெக்ஸ்ட்டு பிறவிக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை டேக் கேர் பண்ணிட்டு போவீங்க, ஓகேவா? இது நீங்கள் எந்த சித்தரை வணங்கினாலும் சரி, அந்த சித்தர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க குருவாக உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. டிவைன் பாத் இட்ஸ் நாட் அஸ் நார்மல் டாரோட் கிடையாது. இது டிவைன் எனர்ஜி உங்களுக்கு அற்புதமாக உங்களை கைட் பண்ணி உங்களை ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு, ஏன்னா இன்றைக்கி லோயர் எனர்ஜியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரக் ஆகுது, ஓகேவா? ஸோ உங்களை ஹையர் செல்ஃபாக மாற்றக்கூடிய அற்புதமான விஷயத்த இறைவன் உங்களுக்கு டிவைன் பாத் மூலம் கொடுத்துருக்காரு. அற்புதமாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் பலனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குரு சரணம். இன்றைக்கி நம்ம மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. இது லேப்ரடோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டல், ஹீலிங் கிறிஸ்டல். இது உங்களுக்கு அமெர்திஸ்ட் ஹீலிங் ஸ்டோன். இது பிரமிட் ஃபார்மேட்டில் இருக்கும். இது க்ரீன் அவெஞ்சரின், இதுவும் ஒரு கிறிஸ்டல் தான். இது செல்வ வளம், குட் லக் எல்லாத்துக்குமே, ஓகேவா? ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொன்ன இந்த 3 பைலில் எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் இந்த மாதத்துக்கு என்ன சொல்கிறார், ஏப்ரல் மாதத்துக்கு உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, உங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இது அவரோட கைடன்ஸில் எடுக்கிற ப்ரிடிக்ஷன், ஓகேவா? ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. சில பேரோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக நிறையா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. சில பேர் இண்டிவிஜுவல் ஜாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திடீர் பணவரவு, நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸ்லேயும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் ப்ரைவேட், அதாவது நீங்கள் இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் ஹெட்டாக இருப்பீங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு டீம் லீடர் மாதிரி இருக்கலாம், சூப்பர்வைசர், அந்த மாதிரி குவாலிட்டிஸில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ண அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள், அந்த மணி ஃப்ளோலாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. சந்தோஷமா?
கிராட்டிடியூட் பண்ணுங்கள் சந்தோஷமாக. மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு எவ்வளோ அழகான கைடன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அன்பான ஒரு நேர்த்தியான பர்சன், ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. சில பேர் வந்து பியூட்டிஷியன் லைனில் இருப்பீங்க. அப்புறம் இந்த காஸ்மெட்டிக் இது ப்ராடக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடான அந்த பிஸ்னஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு என்டர்ப்ரெனர் மாதிரி இருக்கிறது. நிறைய பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி எனக்கு தெரியுது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க. நீங்கள் இந்த மாதத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து அதாவது ஒரு நேச்சரை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அதுக்காக கொஞ்சம் வெளியே கூட அவுட்டிங் போகிற மாதிரி தெரியுது. ஒரு பிளான்லாம் வரும், திடீர்னு வந்து பிரயாணங்கள் ஏற்படும். அது ஒரு ட்ராவல் நிமித்தமாக சடனாக ஏற்படலாம். அது சரௌண்டிங் உங்களோட ஏரியா பக்கமாக இல்லை, அதாவது நீங்கள் வெளியூர் கிடையாது, உள்ளூருக்குள்ளேயே நீங்கள் வந்து ஏதாவது திடீர்னு ட்ராவல் ஏற்படும். உங்களோட வேலை நிமித்தமாக போயிட்டு வருவீங்க. மணி ஃப்ளோலாம் நல்லா இருக்குப்பா. இந்த மாதம் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? மணி ஃப்ளோ நல்லா இருக்குது. சில முக்கியமான முடிவுகளுக்காகவும் நீங்கள் வந்து ஏதாவது எடுத்து, அதாவது பிஸ்னஸ்க்காக ஒரு சிலர் சொல்கிறேன், இது கலெக்டிவ் ரீடிங் அதனால சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் கைஸ். ஓகேவா? சில பேர் அதுக்கான விஷயங்கள் இது நாள் வரைக்கும் மனசில் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கு ஏதோ ஒரு புதிய இந்த மணி விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஸ்டெப் பண்ண போகிறீங்க கைஸ். அது உங்களோட ஏதாவது புதிய ஜாபுக்காக கூட இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக வேலை பார்ப்பீங்க, ரொம்ப பிடிச்சு செய்வீங்க அந்த ஒர்க்கை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இன்கம் அதில் உடனே வராது. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையோட நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சிலர் நீங்கள் இருக்கிறது இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட நல்ல ஒரு நல்ல என்ன சொல்கிறதுனா இன்கமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப வந்து நீங்கள் எல்லாரோடையும் ஒத்து போவீங்க. உங்ககிட்ட ஒரு பொருள் வருது அப்படின்னா நீங்கள் மட்டும் வச்சுக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்குவீங்க, எல்லாருமே பார்த்துக்குவீங்க. ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து சில பேர் வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா இண்டிவிஜுவலாக இருக்கீங்க. மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது, இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டகரமான ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது கைஸ். குட் ஃபார்ச்சூன். நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க. ஓகேவா? பட் ஏதோ பழைய விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களை சம்திங் ஏதோ ஒரு எமோஷ்னல் லாக் உள்ள இருக்குது. அது மேபி ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அதை பற்றி நிறைய யோசிக்கிறீங்க. ஓகேவா? அதனால் அந்த உங்களோட எனர்ஜி விரயம் பண்ணாதீங்க, அதை சேவ் பண்ணிங்க. ஒரு சிலருக்கு இந்த ஹீலிங் ப்ராசஸ் ஏதாவது எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் இந்த ப்ராசஸை முடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான அந்த டிவைன் கொடுக்கக்கூடிய அந்த சக்ஸஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். அதை நீங்கள் ஈர்த்துக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் வந்து அடிக்கடி உங்களோட எப்படி சொன்னால் நேச்சரோட கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சரோட போய் கனெக்ட் ஆவீங்க. எங்கேயோ வெளியே போயிட்டு பார்க்கில் உட்கார்றது, அடிக்கடி நீங்கள் வந்து இயற்கையை பார்த்து ரசித்து அவங்களோட பேசுகிறது, அதே மாதிரி நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தாலும் சரி அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கும். அது மாதிரி கொஞ்ச நாள் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, அதை செய்யுங்க. ஏன்னா ரொம்ப யோசனை, ரொம்ப எமோஷ்னல் லாக்கெல்லாம் கொஞ்சம் தெரியுது. அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தேவையில்லை, நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் தேவையில்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங் தேவைப்படுது, நான் அதெல்லாம் எடுத்துக்கணும், எனக்கு வந்து நிஜமாகவே நான் வந்து இப்போ எப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து பல வேலைகளை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் நீங்கள். பட் வந்து இப்போல்லாம் சில நாட்களாக உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியல.
அதுக்கு உங்களை என்னெல்லாம் நீங்கள் செஞ்சால் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, அதெல்லாம் செய்யுங்க. மெடிடேஷன் பண்ணால் ஆக்டிவ் ஆகிடுவீங்களா? இல்லை கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்தால் ஒரு 2 நாள் லீவ் போட்டேன்னு வச்சுங்க. அப்போ அந்த டெய்லி பண்ணுற ரொட்டீன் ஒர்க்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் பை பண்ணிவிட்டு நான் ரிலாக்ஸாக படுத்து தூங்க போகிறேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் எனக்கு என்னை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இல்லைனா எனக்கு ஹீலிங் தேவைப்படுது, எனக்கு மைண்டு டிப்ரெஷன்லேயே இருக்குது, நான் கொஞ்சம் ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கணும், அது மாதிரி நினச்சாலும் நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த மாதம் அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் ப்ரப்போசல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க வரன் அமையலாம். ரொம்ப வருஷங்களாக சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தெரியுது. அது எதனாலன்னா உங்ககிட்ட ஒரு எமோஷ்னல் லாக் இருக்குது கைஸ். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு டிவைன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட ஃபோக்கஸிங்காக நீங்கள் அதை பார்த்து அந்த சைன் பார்த்து நீங்கள் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியலை. இந்த மாதத்தில் யாராச்சும் உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு நல்ல வரன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப அன்பான கைண்டான பர்சனாக இருப்பாங்க. அவங்க கடகம், இந்த கடகம் அண்ட் விருச்சிகம் மீனம் இந்த ராசி இந்த லக்னத்தில் இருப்பாங்க. சரியா? ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, உங்களை நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. பட் அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் லாக் இருக்குது ஒரு சிலருக்கு. மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி நீங்களாம் அபவ் 35-40 அந்த ரேஞ்சில், அதாவது சிங்கிளாக இருக்கீங்க, நியூ லைஃப்காக சில பேர் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் மேரேஜ் ப்ரப்போசலுக்காக எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும், பிலோ 30-25 இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் அமையும். நீங்கள் ஆனால் கொஞ்சம் பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பேர் நீங்கள் வீக்காக அந்த ஃபெயிலியர் பார்த்துருந்தீங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ப்ரப்போசல் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த திருமணம் இது நல்லபடியாக உங்களுக்கு அமையும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தெரியுது கைஸ். ரொம்ப அவசரம் காட்டாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க இந்த எமோஷ்னல் லாக்கை சரி பண்ணிங்கன்னா டிவைன் அலைன் பண்ணி கொடுக்குற அந்த விஷயமாக நீங்கள் ஈர்க்க முடியும். உங்களால் உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு சொந்த தொழில் இல்லாமல் சேர்ந்து பண்ணுறது, ஃபேமிலியோட பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணுறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறது, அது மாதிரி நீங்கள் சேர்ந்து பண்ணுறது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு சிலர் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், படிப்புக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க டிவைன். இந்த மாதத்திலும் உங்களுக்கு அதுக்கான இது கிடைக்குது. ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏதோ கப்பல் கவுந்துட்டா மாதிரி. கப்பல் கவுந்துச்சுன்னா வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான், என்னடாப்பா, ஒரு பெரிய ஷாக், ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இதிலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வருது. அது நீங்கள் லவ் ப்ரப்போசல் பண்ணாலும் சரி, திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறது, ஜாபுக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு கூட நீங்கள் தொடர் ஃபெயிலியர் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜிக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு மெயில் எனர்ஜி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது எப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இது கலெக்டிவ் ரீடிங் கைஸ். நான் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் பொருந்துதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஒரு சிலர் மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க. அது முன்னாடி வந்த இதிலலாம் அப்படி தான் இருந்துச்சு. அதாவது உங்களோட மேரேஜ் லைஃப் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதுக்கு வர கைடன்ஸ் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. உங்களுக்கு பொருந்தலைன்னா அதை விட்டுடணும். அது வேறு ஒருத்தருக்கு வந்த மெசேஜ். ஓகேவா? இது ஒரு சிலர் நீங்கள் தெரபிஸ்ட் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸ்லலாம் இருக்கீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை ஒரு மெயில் எனர்ஜி ரொம்ப அது உங்களோட கணவராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஹெட்டாக இருக்கலாம்.
ஓகேவா? உங்களை விட ஒரு ஹையர் அஃபிஷியல் உங்களை லாக் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தெரிஞ்சால் ஹீலிங் பண்ணுங்கள். யாராவது மாஸ்டர் தெரிஞ்சால் போய்ட்டு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதெல்லாம் தெரியலன்னா டிவைன் பாத் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன், வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு காரணம் கொஞ்சம் பிளாக் மேஜிக்கும் வேலை பார்த்துட்ருக்குது கைஸ் உங்களுக்கு. அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் பாதிப்பை கொடுக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத உங்கள் பர்சன் கேட்க மாட்டாங்க, அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவருக்காக நிறைய விஷயம் விட்டு கொடுத்துருப்பீங்க. கொஞ்சம் மணி ரிலேட்டடான விஷயமாக கூட சில பேருக்கு இருக்குது. நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க நீங்கள் ப்ரீவியஸாக. உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இல்லைனா இது வந்து செகண்ட் லைஃபாக கூட இருக்கலாம். அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு லேகிங் ஆகுதுன்றதுக்கு கூட இந்த பிளாக் எனர்ஜி, டெவில் எனர்ஜியோட பவர் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு அது எல்லா இடத்துலையும் அழுத்தும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸு, அப்புறம் வந்து கருப்புசாமி, இவங்களெல்லாம் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரும் மாதத்தில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் உங்களோட மூதாதையர் சப்போர்ட்ஸு, அப்புறம் குலதெய்வத்தோட அருள் அதெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து கருப்புசாமி வணங்குறவங்க, அந்த மாதிரி காவல் தெய்வங்களோட இந்த எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட அந்த எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. அவங்க வந்து நிறைய உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா, அடுத்தது நான் வந்து சக்ஸஸ் பார்ப்பேனா, இந்த வேலை எனக்கு நிரந்தரமாகுமா, இல்லைனா இந்த முயற்சி ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பார்த்துருவேனா, அது அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக கூட எல்லாருமா சேர்ந்து செய்கிற பிஸ்னஸாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் அந்த கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லையா, பிஸ்னஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி காவல் தெய்வங்களோட நல்லா கனெக்டிவாக இருங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. சரியா? இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல ஒரு என்னது ஹோப் கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும். அதே மாதிரி யாருக்காவது அது மாதிரி விஷயங்கள் இன்கேஸ் தடையாக இருக்குது, நடக்கலை அப்படின்னா அலர்ட் ஆகுங்க. அதை எப்படி வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கணுமோ அதை வந்து நான் டிவைன் பாத்தில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கிளாஸஸ் வேணாலும் கற்றுக்கோங்க, சர்வீஸ் வேணாலும், ஹீலிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுது, ரேக்கி, ஃப்ளவர் தெரப்பி வேணும், ஏஞ்சல் கிளாஸ் வேணும்னாலும் அதை வந்து ஏஞ்சலோட கனெக்ட் ஆகிட்டு உங்களோட அந்த சக்ஸஸை ஈர்த்துக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். சரியா? ஒரு சிலர் நீங்கள் உங்களோட அக்கம் பக்கத்தாரோடையும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும், உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று, அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் அன்பான பர்சன் தான், இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் எப்படின்னா அவங்க வீண் வம்பெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, நீ சண்டைக்கு வரையா நானும் வரவா, நான் ஒரு கை பார்க்குறேன் ஒன்று அப்படின்னு சொல்லி வம்புக்கு நிற்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் அவங்ககிட்ட அமைதியாக போயிடுங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜி. அது எப்படி மேடம் என்னை வம்புக்கு இழுக்கிறாங்க, நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிலாம் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்கன்ட்டு. எத்தனை பேர் வந்து அதில் வந்து பலனடைஞ்சிட்ருக்காங்க தெரியுமா? அப்புறம் இன்னொரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடக்கலாம். நீங்கள் பார்க்குறது ஏதாவது ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் ரொம்ப அன்பான பர்சன், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க.
இந்த இவ்வளோ நாள் உங்களை அப்டேட் நம்ம வந்து கற்றுக்கலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, அப்படி ஆஸ்லேஷனில் அப்படியே அந்த பழைய ரெக்கார்ட்லேயே இருந்திருப்பீங்க. செய்கிற அந்த ஸ்பிரிச்சுவலையே செஞ்சிட்ருப்பீங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி செய்வீங்க. விர்ச்சுவல்ஸும் செய்வீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் கனெக்டிவாக இருப்பீங்க, விர்ச்சுவல்ஸ்லேயும் கனெக்டிவ். அது மாதிரிலாம் நிறைய சீக்ரெட் இருக்குது உங்ககிட்ட. சரியா? உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கூட நடக்கலாம். ஆனால் அதை வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் இந்த மாதம். வெளியில் எல்லாருக்கிட்டேயும், அதுவும் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட, உங்கள் அக்கம் பக்கத்தில், இல்லை உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான குட் ஃபார்ச்சூன் இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டேயும் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். முடிச்சுக்கோங்க. சில பேர் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸு. ஓகேவா? சில பேருக்கு வந்து மூன் எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது கைஸ். அதனால் நான் சொல்கிறது தான் சட்டம், நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சில நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் அது வேண்டாம். சில பேர் வந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள், புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கிறது, பழைய விஷயத்துக்கு ஒரு குட் பை சொல்கிறது, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஜாபாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதம். அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸும் கொடுக்கும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 75% மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கு நீங்கள் புதிய முயற்சிகள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் அந்த லைனில் வந்து நல்ல ஒரு மணி க்ரோத், நல்ல வளர்ச்சி இருக்குது. ஓகேங்களா? திடீர் பணவரவு ஏற்படும், அதில் லாபம் அதிகரிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் சொசைட்டிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு கொடுக்கணும், இல்லை உங்கள் கணவருக்கு கொடுக்கணும், அவங்களெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ண வேண்டிய இதில் இருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சரியா? ஓகே கைஸ், சூப்பராக வந்துச்சு இந்த ஏப்ரல் மாதத்துக்கான இந்த ரீடிங். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அவரோட நம்பர் 555. ஓகேவா? நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த நியூ மூன் டேக்கு அப்புறமா வருது இல்லையா, 3ஆம் பிறை திங்கக்கிழமை வருது 31ஆம் தேதி. அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப பவர் விதமாக இருக்கும் டிவைன் எனர்ஜி. அன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பிளாக்கேஜஸ்லாம் இருந்தால் கிளியர் ஆகும். இந்த நெகட்டிவிட்டி, இந்த பிளாக் மேஜிக்லாம் சில பேருக்கு இருந்தது கவனித்தேன். அது மாதிரிலாம் இருந்தால் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ரிமூவ் ஆகும். அன்றைக்கி வந்து உங்களோட 6 சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்குறேன். அந்த இனிஷியேஷன் மட்டும் கிடையாது, அன்றைக்கி உங்களுக்கு அந்த விஷயம் 2 விஷயம் நடக்கும் அன்றைக்கி. ஓகேவா? சரி, யாருக்காவது அந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, லைஃப் கோச்சிங் கிளாஸு இல்லை வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இது பற்றின டீட்டெயில்ஸை நான் வந்து இந்த வீடியோட பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன். ஓகேவா? பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு. அந்த மாதிரி கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா முன்பதிவு செஞ்சுட்டு பாருங்கள். ஓகே, பலனடைங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் நம்மளோட சேனலை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல் உங்களுக்கு. நீங்கள் இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது பிரச்சனையிலேருந்து அவங்க அதில் கிளியரன்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் தான். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த அமிர்திஸ்ட் ஹீலிங் கிறிஸ்டல், இந்த பிரமிட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகேவா? தெரியுதா?
ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 555. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அவர் என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு. ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. இந்த பிரேக் இந்த சரியாகுமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்ககிட்ட. ஓகேவா, ரிலேஷன்ஷிப்பில். ஸோ கண்டிப்பாக வந்து ரீகன்சிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறார். சந்தோஷமா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கலாம். அதாவது நீங்கள் அது வந்து சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ், இந்த மாதிரி ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயம். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் ரீதியான ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி யாரோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட், சக்ஸஸ் இருக்குது கைஸ். சக்ஸஸ் கார்டு. ஓகே, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் நடக்கும். அதே மாதிரி உங்கள் பர்சன் ரீகன்சிலேஷனுக்கு வரணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. கண்டிப்பாக வருவாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதம் ஒரு சிலருக்கு வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் அதிகமாக போகுது. சில பேர் வந்து ஜெல்லஸ் பர்சனால தான் இந்த பிரேக் நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா, இது கலெக்டிவ் ரீடிங். அதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிச்சுவேஷன் லேகிங்கில் இருக்கீங்க, அதனால சொல்கிறேன். சில பேர் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆக்டிவான பர்சன். நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அப்படின்வாங்கள்ல, வேலையை ஒரு கலை கச்சிதமாக முடித்து கொடுக்குறதுல ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பர்சன். அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. உங்களோட எனர்ஜி எப்படின்னா கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன் நீங்கள். ஆனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ரொம்ப ஒரு கவனம் தேவையாக இருக்குது இந்த மாதம். ஓகேவா, நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க கைஸ். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா உங்களோட திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க. இதில் வந்து சக்ஸஸ் கிடச்சிருமா, அதே மாதிரி நான் வந்து வெற்றி அடைஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா அடுத்த கார்டு வந்து இதுவாக இருக்குது. நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் சக்ஸஸ் கிடைக்குமா, அதை தொடர்ந்து செய்யலாமா வேணாமாங்கிறத ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு கவுன்சிலிங் எடுத்து நீங்கள் வந்து டார்கெட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஃபெயிலியர் அதிகமாக இருக்கிற மாதிரி சில பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ் ரீதியாக யாராவது ஹெல்ப் பண்ணுறது சொல்லி வரலாம். ஆனால் எல்லாமே வந்து கிட்ட வரும்போது எல்லாம் மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு அன்பேலன்சிங் சிச்சுவேஷன் இது காரணம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதத்தில். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஃபைனான்ஸ்லேயும் சரி, எமோஷ்னல் உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஃபைனான்ஸ்க்கும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஏன் உங்களுக்கு இந்த தொடர் ஃபெயிலியர் வருது அப்படின்னா, சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. ஒரு ஃபீமேல் எனர்ஜியோட அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு ஜெல்லஸ் பர்சன், கன்னிங் பர்சன் அந்த விஷயங்களை உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த மாதம். சில பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாவது போட்டுட்டு, இல்லைனா வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்காக கொஞ்சம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஃபேமிலியில் கொஞ்சம் ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும். ஏன்னா வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி, ஒரு கணவன் மனைவி, இப்போ குழந்தைங்க, கணவன் மனைவி எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ஒற்றுமையாக இல்லாத
ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்களாம் அபோவ் 35-40 இருப்பீங்க கைஸ். ரொம்ப நாளமாக இது வந்து எப்போனா எப்படியும் ஒரு 2-3 இயர்ஸ்லேருந்தே இந்த பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஏதாவது முன்னேற்றம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது காரணம் ஒரு ஃபீமேல் எனர்ஜி காரணமாக இருக்காங்க. அதுவும் உங்களோட ஏஜ் குரூப் மாதிரி தான் தெரியுது. உங்களோட சேம் ஏஜில் இருப்பாங்க. ஆனால் ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். அவங்க வந்து உங்களோட இளையவங்களா இல்லை மூத்தவங்களா ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஆனால் உங்களோட சேம் ஏஜில் இருக்காங்க. அவங்களால ஆனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து டிவைனோட அந்த இது வந்து எனர்ஜி நல்லா இருக்குது. உங்களோட குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் ஹீல் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலி ஒரு சிலர் பார்க்குறவங்க வந்து ரொம்ப அன்பும் கருணை நிறைஞ்சவங்க. நீங்கள் ரொம்ப வந்து ப்ரேயர் அந்த இதெல்லாம் இது பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவீங்க. உங்களோட எனர்ஜி வந்து உங்கள் ஃபேமிலியை ஹீல் பண்ணிகிட்ருக்கு. வாவ், சூப்பரில். கண்டிப்பாக சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பிளஸ்ஸிங்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அமையலாம். ஓகே, அவர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜெட்டிக் பர்சன். ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பாங்க அந்த பர்சன். ஓகேவா? சூப்பராக வந்திருக்கு கார்டு. பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து உங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் அப்டேட் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் வழிபடுற அந்த என்ன சொல்கிறதுன்னா காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, குலதெய்வம், காவல் தெய்வம், அவங்கெல்லாம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 555. அந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமை வந்து 3ஆம் பிறை அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் இருக்குது. கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான டே. சில பேர் வந்து பிளாக்கேஜஸ்லாம் இருந்ததுன்னா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அதிலேருந்து ஹீலிங் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்க இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல், இது வந்து க்ரீன் அவெஞ்சரின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். ஏப்ரல் மாதத்துக்கு மைக்கேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன, உங்களோட எதிர்பார்ப்புகள் சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரேக் இருக்குதே. எஸ், ஆக்சுவலி சாய்ராம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அவரோட நம்பர் 555. இந்த நம்பருக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் கொஞ்ச நாளாக வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்காக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து அவரை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் மாதிரி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வந்து செகண்ட் லைஃப். இப்போ இந்த பைல் 3 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேரேஜ் ஆகி சிங்கிள் ஆகிட்டு செகண்ட் லைஃப் அமைஞ்சிருக்கும். அந்த செகண்ட் லைஃப்லேயும் இப்போ வந்து கிளாஷ் போயிட்டுருக்கு. அவர் வந்து உங்களோட பேச்சை கேட்குறது கிடையாது. நீங்கள் இப்போ மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் கேட்க மாட்டாங்க. இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சீக்கிரம். ஆனால் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த ஏப்ரல் மாதத்தில் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டும் இருக்குது. உங்களோட இந்த விஷயத்தில் யாரோ தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் பிரேக் ஆகிட்டு இப்போ செகண்ட் லவ் அமைஞ்சிருக்கும். பட் செகண்ட் லவ்வும் வந்து இந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் நிற்குது. ஏட்டிக்கு போட்டியாக இருக்காங்க. என்ன ஆக போகுது, கம்யூனிகேஷன் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட எதிர்பார்ப்பு. சில பேர் வந்து நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இது வந்து மெயில் எனர்ஜி. ஒரு நல்ல வேலையில் ஜாபில் இருப்பீங்க. ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டரில் இருந்தாலும் சரி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப கைண்டான பர்சனாக இருப்பீங்க. கரெக்டான முடிவுகள் எடுப்பீங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதத்தில் ஒரு கரெக்டான முடிவு எடுத்து உங்களுக்கான விஷயங்கள், இது வந்து நீங்கள் அப்ராட் ஏதாவது ஜாப் விஷயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் சரி, வெளியூர் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறது, அப்புறம் வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சம்திங் திடீர்னு வந்து ஒரு ட்ராவல் ஏற்படலாம். வெளியூர் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இல்லை வெளியூரில் ஜாப் கிடைக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற வேலையிலேயே கூட அது ஒரு ப்ரமோஷனாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து திருமணம். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதம் திருமணம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்யலாம். திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். வீடு கட்டுறதுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இல்லை வீடு கட்டுறதுக்கான அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஏறெடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குது கார்ட்ஸு. சில பேர் வந்து நடந்த பழைய விஷயங்கள்லேருந்து ஒரு லெசன் கற்றுக்கல, தனிமையாக இருக்கீங்க. லோன்லினஸ் அதிகமாக உங்களை வந்து டென்ஷன் பண்ணுது. நீங்கள் உங்களோட கிட்ஸோடு இருக்கீங்க. உங்கள் கூட ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் வந்து இப்போ கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து ரொம்ப வெக்ஸாக தான் இருக்காங்க. 2 பேருமே தனிமையாக இருக்கீங்க. சில பேருக்கு அந்த மாதிரி கால் சம்மந்தமான ஏதோ ஒரு காலில் ஏதாவது ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். கால் வலி, கால் வீக்கம், கால் சம்மந்தமான அந்த பிரச்சனையிலேருந்து குணமாகுதல் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும். உங்களுக்கு ஹீலிங் இருக்குது. பட் ஹீலிங் எடுத்துக்கணும். இறைவன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் மணி ரிலேட்டடான விஷயங்களையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் நடந்துட்டுருக்க இந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துலையே கவனத்தை செலுத்துகிறீங்க. கவனத்தை வந்து கரெக்டான ஃபோக்கஸிங்கில் வைங்க. ஏன்னா நீங்கள் கவனம் எங்கே போகுதோ அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி பாஸ் ஆகும். உங்கள் எனர்ஜியை வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களை அழுத்த செய்யும். ஓகேவா? இப்போது உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இந்த அட்வைஸை கொடுக்குறாரு. எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இப்போ சொல்கிற இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அபவ் 40 அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. 35-40க்கு மேலே இருப்பீங்க. உங்களோட நபர், அதாவது உங்களோட மெயில் எனர்ஜி உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் சரியாக பண்ணலங்கிற விஷயத்தில் ரொம்ப மன இறுக்கம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் உடனே இப்போ கிளியராக ஆகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து முதல்ல உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ண சொல்கிறாரு ஏஞ்சல். ஓகேவா? உங்களுக்கு ஹீலிங் இருக்குது. நீங்கள் ஹீல் ஆவீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை எடுக்கணும். நீங்கள் மனதாலும் உடலாலும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கீங்க கைஸ். இது ஒரு சிலர். உங்கள் கூட ஒரு நபர் இருக்கலாம். அது உங்கள் கிட்ஸாக கூட இருக்கலாம். பட் அவங்களும் கொஞ்சம் உங்களால் வந்து இதுவாக இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலமாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அவங்களால உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லா விதத்துலையுமே ஒரு நிறைவுத்தன்மை என்ன இருக்கோ இது வரைக்கும் கிடச்சிதே அதுக்கு சந்தோஷப்படுவீங்க. பெருசாக நடந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு அவங்க எனக்கு கைண்டாக இருக்காங்க, அதுக்கு நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை நினச்சி உங்கள் மனைவியோ இல்லைனா உங்கள் லவரையோ நினச்சி நீங்கள் ரொம்ப
பெருமைப்படுவீங்க. நீங்கள் இப்போ ஒரு கணவர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்டேருந்து அந்த ஹெல்ப் கிடைக்கும், அந்த ஆறுதல் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு லவ்வர் பார்க்குறீங்க, உங்களோட ஃபீமேல் எனர்ஜி கிட்டேருந்து அந்த இது கிடைக்கும். ஓகேவா? ஒரு சிலர் இந்த பைல் 1 பார்த்தவங்க பைல் 3 சூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ? சில பேர் வந்து இந்த உங்கள் ஃபேமிலியில் குடும்ப ஒற்றுமைக்காகவும் ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் வந்து குடும்பத்தில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுக்காக நிறைய ப்ரேயர் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுவீங்க. இத்தனையும் பண்ணியும் வந்து எதுவும் நடக்கலையேன்ற அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு பேலன்சிங் இருக்கும். நீங்கள் அதை பேலன்சிங்காக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் லேகில் இருப்பீங்கப்பா. அது ஏன்னா உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. அது ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும், இதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ், உடல் நலம் சரியில்லை அப்படின்றாலும் சரி, மனம் சரியில்லை அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகே? கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் இருந்தது. பட் இப்போ வரும் மாதத்தில் அது கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? சில பேர் வந்து நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் வேணும். இந்த மாதம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கரெக்டான்றதை கொஞ்சம் கவனித்து எடுக்கணும். சரியா? ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம், அது உங்கள் வேலைக்காக இருக்கலாம், உங்களை நோக்கி ஒரு பர்சன் வந்து வரலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரியர் சப்போர்ட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வருவாங்க உங்களோட ஜாபில். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க, புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க, பழைய விஷயங்களுக்கு எண்டிங் கார்டு போடுவீங்க. இது ஒரு சிலருக்கு. அப்புறம் வந்து உறவுகளிடத்தில் கவனம் தேவை. இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறாரு, உறவுகள்கிட்ட ஜாகிரதையாக இருங்க, ஏன்னா பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், வெற்றி, பதவி உயர்வு, ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி திடீர் பணவரவு ஏற்படலாம். சில பேருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மூன்றாம் நபருடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் எப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள். இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட், மாடல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில். ஓகேவா? சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அதோட தாக்கமும் இருக்குது. அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வாங்க. ஓகேவா? வந்து இந்த பிளெஸிங்ஸை வாங்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது நடந்தாலும் நடக்கலைனாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டுக்கு போடணும். கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதத்தில் இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இத்தனை பேருக்கு நடந்திருக்கு, ஓகேவா? அப்போ மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு லேகிங் இருக்குது, அதனால தான் இது கிடைக்கல. அந்த லேகிங் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியும், சக்ஸஸ் பார்க்க முடியும். புரிஞ்சுதா? அதனால் கமெண்டில் நீங்கள் போடுங்க, யூனிவர்ஸ்க்கு தெரியும். கிராட்டிடியூட் பண்ணுங்கள், நடந்துச்சுனாலும் நான் அதை வந்து தெரிவிங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கள் இறைவனுக்கு. ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 555. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், ஹீலிங் சர்வீஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கணும்,
டிவைன் பவரை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாவது எய்ம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, புதுசாக முயற்சிகள் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து 31ஆம் தேதி நல்லா இருக்குது நாள். அன்றைக்கி வந்து 3ஆம் பிறை இனிஷியேஷன் அன்றைக்கி பண்ணிங்கன்னா உங்களோட பிளாக்கேஜஸ், இந்த உடல்நிலை குறைவு இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்க. ஓகேவா? யாருக்காவது அது மாதிரி ஐடியா இருந்தால் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.